ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு பொரியல். கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட்டோடு கூட செய்யலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன் நான். இதை போடணும் அதை போடணுங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே போடுற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1.5 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம் ப்ளஸ் அரை வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதை நான் பொடியாக கட் பண்ணிக்கிறேன் கழுவி. ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதை நான் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. அதை முன்னாடியே நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோவில் போடல, வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை தோல் உரித்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன். பூண்டு, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி கட் பண்ணி வச்சுக்கிறேன். பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு தோல் உரித்து அதை நசுக்கி எடுத்துக்கிறேன். நல்லா நச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பில் வாணலி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அதோட கூட கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா சிலதெல்லாம் பொடியாகலை, அதனால் நான் கையில் ஸ்மாஷ் பண்ணி போடுறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த பூண்டு, நச்சின பூண்டை அதில் போடுறேன். தக்காளி, ஒரு தக்காளி, பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். லைட்டாக கண்ணாடி பழம் வந்ததுக்கப்புறமா இந்த தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து நம்ம அதில் போடலாம். இப்போது அது ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுக்கோங்க. இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கை, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க, கம்மியாக வேணுனாலும் குறைச்சி போட்டுக்கோங்க. அது கலரிங்கும் கிடைக்கும், காரமும் கிடைக்கும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு அரை கிளாஸ் போல், கால் கிளாஸ் அரை கிளாஸ் இல்லை, 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அடி பிடிக்காத மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி இப்போ ஊற்றிக்கிறேன். அதில் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி சுண்டுற வரைக்கும் வைங்க. தண்ணி சுண்டிருச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிரேவி மாதிரி இல்லாமல், ஃப்ரையாகவும் இல்லாமல், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் லெமன் ரைஸோடு கூட வச்சு இதை சர்வ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.